அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முடி உதிர்ற பிரச்சனை இருக்குதா, இல்லாட்டிக்கு முடி தலைமையர் வளராமல் இருக்குதா? அதுக்கான ஒரு விடையோட இந்த காணொளி உங்களுக்காக. நான் போன வருஷம் ஒரு பிள்ளை என்கிட்ட மேக்கப்புக்காக வந்திருந்தேன் வெளிநாட்டில் இருந்து. அந்த பிள்ளைன்ற முடியை பார்த்து நான் சொன்னேன், நல்ல அடர்த்தியாக நல்ல அழகாக வச்சுருக்கிறீங்க, என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் உண்டு. அந்த பிள்ளை எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னான். தான் ஒரு ஆயில் பாவிக்கிறது, அந்த ஆயில் தலைமையர் கொட்டாமல் இருக்கிறதுக்கும் தலைமுடி நிறைய வளர்கிறதுக்கும் உதவியாக இருக்குமெண்டு. நான் அதை அப்போ பெருசாக எடுக்கலை. ஆனால் எங்கிட்ட வீட்டில் எனக்கு அண்ணி இருக்கிறா. அன்னைக்கு கொஞ்சம் முடி உதிர்ந்து கொண்டு இருக்கிறதால நான் அப்போ வளத்தளத்தில் எனக்கும் அன்னைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமாக அந்த எண்ணெயை ஆர்டர் பண்ணியிருந்து எல்லாருக்கும் கொடுத்தேன். ஆனால் எனக்கும் ஆர்டர் பண்ணினால் அதை நான் ஒழுங்காக பாவிக்கலை, டைம் இல்லாத காரணத்தால். ஆனால் நான் என்னுடைய வீட்டுக்கு என்ன பார்க்க ஒரு நபருக்கு எனக்கு வாங்கி வச்சிருந்த அந்த ஆயிலை நான் பரிசாக கொடுத்தேன். அவள் அதை பாவிச்சிட்டு 2 மாதங்களுக்கு பிறகு எனக்கு சொன்ன தகவல் என்னென்றா, தனக்கு நிறைய முடி வளர்ந்துருக்குது. தான் காலமையும் இரவும் இந்த எண்ணெயை பாவிக்கிறேன், தலையில் போட்டு மசாஜ் செய்து வடிவாக தடவி விட்டுட்டு தான் படுக்கிறேன். நான் எனக்கு நிறைய முடி வளர்ந்துருக்குன்ட்டு நான் நம்ப முடியலை. அப்போ அவள் ஒரு படம் தன்னுடைய ஃபோனில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினான். அதுக்கு பிறகு தான் நான் உணர்ந்து கொண்டேன் இந்த எண்ணெய்க்கு இருக்கிற மகிமை என்னண்டு. அதை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த எண்ணெய் என்னென்னா ரோஸ்மரைன். டெனிஷில் ரோஸ்மரைன், இங்கிலீஷில் ரோஸ்மரி. எனக்கு தமிழில் இதுக்கு வார்த்தை இருக்கான்ட்டு தெரியலை. இதுதான் அந்த எண்ணெய். நான் என்னுடைய வீட்டுக்கு வந்த நபருக்கு பெருசாக கொடுத்த எண்ணெய் இதுதான். இது எண்ணெயாக இருக்காது, கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்கும். இது உங்களோட தலைக்கு வச்சிங்கண்டா பெருசாக எண்ணெய் தன்மை வராது. அதால் நீங்கள் எந்த நேரம் இதை பாவிக்கலாம். நான் அதுக்கு பிறகு தான் இந்த எண்ணெயில் இருக்கிற மகிமையை பற்றி நிறைய வலைத்தளத்தில் போய் ஆராய்ந்து பார்த்தேன். உண்மையிலேயே இந்த உலகத்தில் நிறைய பேர் இதை பாவிக்கணும். இதுக்கு ஒரு தனி மகிமை இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் நானே அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த போத்தில் வாங்கி நானும் பாவிக்க தொடங்கினேன். எனக்கு நிறைய முடி வளர்ந்துருக்குது. என்னுடைய முடி நல்ல புதுசாக முடியும் வளர்ந்துருக்குது. நல்ல குளிர்ச்சியாகவும் நல்ல அருமையாகவும் இருக்குது என்னுடைய முடி. அதுக்கு இதுதான் காரணம். அதை விட நான் வலைத்தளத்தில் பார்த்தேன் என்னென்னா, இந்த எண்ணெய் இதுவும் ரோஸ்மரி ஆயில். இது கொஞ்சம் எண்ணெய்த்தன்மையாக இருக்கும். அதை நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் தான் இதை பாவிக்கணும். இந்த எண்ணெய் நான் இதை பார்த்து விளங்கி கொண்ட என்னென்னா, ரோஸ்மரி கண்டு நான் என்னுடைய தோட்டத்தில் வச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தால் நீங்களே இதை தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சிட்டு தலைக்கு பாவிக்கலாம். இல்லாட்டிக்கு வெள்ளத்தளத்தில் ஆர்டர் பண்ணலாம், கடைகளில் வாங்கலாம். அதை விட இந்த ரோஸ்மெரி எண்ணெயோட இன்னொரு எண்ணெயை கலக்கிறாங்க. அதுக்கு பேர் இங்கிலீஷில் பேர் கேஸ்டர் ஆயில். இந்த கேஸ்டர் ஆயில் டெனிஸ் கடையில் ரிசீனூஸ் ஆயிலுண்டு விற்கினம். அதை நான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். இது இப்படி இருக்கும். ஸோ நீங்களே இந்த எண்ணெயை வீட்டில் தயார்படுத்தலாம். இதை தண்ணியில் போட்டு அடுப்பை போட்டுட்டு நீங்களே இதை வடிவாக காய்ச்சி போட்டு இந்த கேஸ்டர் ஆயிலை வாங்கி கலந்துட்டு தலைக்கு வைக்கலாம். காலமையும் வைக்கலாம், இரவு படுக்க போகிறதுக்கு முதலும் வைக்கலாம். வடிவாக உங்களோட மண்டை ஓட்டில் வச்சு நீங்கள் மசாஜ் செய்யணும். மற்றது நான் இந்த கேஸ்டர் ஆயிலை கடைக்கு வாங்க போயிருக்கேன். அந்த பிள்ளை எனக்கு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் சொன்னால், நிறைய டெனிஸ்காரரும் இதை வாங்கி பாவிக்கணும்.
இந்த எண்ணெயை வந்து அவை பாவிக்கிற ஷெம்போ, தலைக்கு நீங்கள் வச்சு முழுகிற ஷெம்போக்குள்ளே 1-2 துளிகள் வந்து விட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கெமிக்கல்ஸ், ஷெம்போவில் இருக்கிற கெமிக்கல்ன்ற பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதால் நான் என்னுடைய ஷெம்போக்கும் இந்த பிள்ளைகளுக்கு பாவிக்கிற ஷெம்போக்கும் இந்த ஆயிலை கொஞ்சம் வந்து விட்டிருக்கிறேன். இது வந்து இங்கிலீஷில் இதுக்கு பேர் கஸ்தர் ஆயில். நீங்கள் தேடி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் சும்மா காணொளிக்காக போடலை. இதை நான் என் கண்ணூடாக பார்த்து இதுன்ற பயனை என்னென்று அடைஞ்சவர்களிடமும் இதை பற்றி கதைச்சா பிறகு நானும் இதை வந்து பாவிக்க தொடங்கி இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். அதுக்கு பிறகு தான் இந்த காணொளியை செய்கிறேன். அதால் உங்களுக்கு உங்களோட முடியை வந்து வடிவாக வச்சுருக்க விருப்பமா, உங்களுக்கு முடி கொட்டுதா, இல்லாட்டிக்கு உங்களுக்கு முடி கணக்க இல்லாமல் போயிட்டுதா, நீங்கள் எல்லாரும் வந்து ரோஸ்மெரி ஆயிலை வந்து வாங்கி பாவியுங்கோ. அது நிறைய வந்து பயனை தருகுது. இது உண்மையான ஒரு விடயம். இதுக்கு காணொளிக்காகவோ பொய் சொல்லலை நான். இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் கஸ்தர் ஆயிலையும் வாங்கலாம், ரோஸ்மெரி ஆயிலையும் வாங்கலாம். தனியாக கலந்துட்டு பாவிக்கலாம். இல்லாட்டிக்கு உங்களுக்கு ரோஸ்மெரி கண்டு வாங்கி நீங்களே வீட்டில் வந்து காய்ச்சி போட்டு அந்த இலையை போட்டு காய்ச்சிட்டு ஒரு இப்படிப்பட்ட போத்தல்கள் வாங்கி இதில் விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் பாவியுங்கோ. நீங்கள் இதை பாவிச்சிட்டு ஒரு 1-2 மாதங்களில் உங்களுக்கு நன்மை தந்துருக்குதா என்பதை எனக்கு அறியத்தாங்கோ. இது எல்லாருக்கும் இந்த காலத்தில் வந்து இந்த நவீன உலகத்தில் கெமிக்கல் நிறைந்த ஷெம்போக்கள், எங்களோட டென்ஷனான ஸ்ட்ரெஸ் ஃபுல்லான வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த முடி உதிர்வு என்பது நிறைய ஆண்களுக்கு தான் இருக்குது. ஆனால் பெண்களுக்கும் இருக்குது. நிறைய பிள்ளை பிறந்த பிறகு எனக்கும் என்னுடைய முடி சரியறவாசியாக கொட்டிட்டுது. அதால் இதை பாவிச்சு பாருங்கோ, உங்களுக்கு நன்மை தருமென்று நான் நம்புகிறேன். இப்படி இருக்கும் இந்த போத்தில், நான் பாவிக்கிற போத்தில். இது கொஞ்சம் எண்மைத்தன்மையானது. நீங்கள் தலையில் வச்சிங்கன்னா எண்ணெயாக இருக்கும். இது வந்து தண்ணி தன்மையாக இருக்கும். அதால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாவிக்கலாம். நீங்கள் காலம் ஒழும்பி வேலைக்கு போவைக்கையும் இதை போட்டுட்டு போகலாம். நான் அப்படித்தான் செய்கிறேன். எனக்கு எண்ணெய்த்தன்மையாக வாரலை. எல்லாத்தையும் விட இன்னொரு ஆயில் உண்டு. இந்த காணொளி ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். கடந்த 10 வருடமாக வந்து நான் முழுகிட்டு வந்து ஈரத்தலையோட இந்த மொரோக்கன் ஆயில், இதுக்கு பேர் மொரோக்கன் ஆயில், இதை நான் என்னுடைய தலைமையிற்கு, மண்டை ஓட்டுக்கு இல்லை, தலைமையிற்கு மட்டும் போடுறது உண்டு. ஏனெண்டா இந்த வெளியில் இருந்து வர அழுக்கு, காற்றில் இருந்து ஏற்படுற மாசுகள், இதை வந்து இது வெளியில் எங்கள் தலைமையிற்கு படாமல் பாதுகாக்கும். இது கொஞ்சம் விலை, இந்த மொரோக்கன் ஆயில் கொஞ்சம் விலை தான். இதை நான் கடந்த 10 வருடமாக பாவிக்கிறேன். என்னுடைய தலைமையில் வந்து பெருசாக பழுதாக போகிறதில்லை இந்த ஆயிலால். இது வந்து உங்களோட தலைமையில் வந்து வெடிக்காமல் பழுதாக போகாமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். நான் என்னுடைய தலைமையிட்ட இந்த நுனிகளை வெட்டுறேன்டா கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு தான் நான் வெட்டுறதுண்டு. அவ்வளோத்துக்கு இது பாதுகாப்பான ஒரு விடயம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இதை பார்த்து இதை வாங்கி பாவியுங்கோ. இந்த பாவிச்சா பிறகு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதான்ட்டு எனக்கு தெரிவிங்கோ. நன்றி, வணக்கம்.